கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வாசிப்போம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த மாதங்கள் முழுதுமாக கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பயங்கரத்திற்கும் விலக்கி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தி வந்து எல்லா தயவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கத்திலே நாம் வாசித்த இந்த வசனத்தின்படியாக ஒரு தகப்பனை போல கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. வேறு எந்த ஒரு வார்த்தையும் அங்கே கொடுக்கப்படவில்லை. அநேக இடங்களில் தேவனை நமக்கு தகப்பனாக வேதம் குறிப்பிடுகிறது. ஆமென். நம்முடைய தகப்பன். நமக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவு என்ன என்று சொன்னால், பிள்ளைகள் தகப்பன் என்கிற உறவு. இது ரொம்ப விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு. ஆமென். அநேக இடங்களில் நம்மை எப்படி கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால், மகனே மகளே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. வேறு எந்த வார்த்தையும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. பாருங்கள், மகனே மகளே, இப்படி தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆமாம். இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்லே பாருங்கள், முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் எழுதி கொள்ளுகிற அல்லது பதிய வைக்கிற நபர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. பாருங்கள், தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எங்கேயும் போய் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குண்டான ஆசீர்வாதத்தை வேறொரு நபர் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. திருடனும் வந்து திருடிக்கொள்ள முடியாது. தேவன் நமக்கு எதை முன்குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டே
ஆவோம் என்று இது நிமித்தமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இது நிமித்தம் என்ன முக்கியமான காரியம் என்று சொன்னால், தேவனுடைய சத்தியத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாதான், மெயினாக அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்னபடி தேவனை விட்டு நாம் சத்தியத்தை விட்டு விலகுறோன்னா தேவனை விட்டு விலகுறோன்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதில் தான் தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா வழிகளிலும் யாரை நினைத்து கொள்ள வேண்டும், 6ஆம் வசனத்தின்படி அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய பாதைகளை தேவன் என்ன செய்வார், செவ்வைப்படுத்துவார். அதில் ஒரு குறைவும் இராதபடிக்கு தேவன் நம்முடைய எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் கடிந்தும் கொள்ளுவார், என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவும் செய்வார். ஆமென். கடிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆசீர்வதிக்கப்படும் போதும் நாம் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, ஓவர் இது பண்ணக்கூடாது. ஸோ எல்லா நேரங்களிலும் நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய இருதயம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். விசேஷமாக பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் எவ்வளோ பிரச்சனைகள் தேசத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு நியூஸ் நான் சண்டே சொன்னது போல், பூமி அதிகமாக அழிவுக்குள்ளாக இந்த நூற்றாண்டில் போகிறது. ஆல்ரெடி போயிட்டுருக்குது, பட் இன்னும் அதிகமாக போக தான் செய்யும். அது குறையறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ பூமியே என்ன செய்ய போகுது, இப்போது அழிய போகிற ஒரு தருணத்தில் காணப்படுகிறது. ஏன்னா மனுஷனுடைய அக்கிரமம் அந்த பூமியில் நோவா காலத்தை விட என்னாச்சு, நோவா காலத்தை போல அக்கிரமம் பெருகினதுனால இந்த பூமியினுடைய அழிவு அதிகமாக இருக்கிறது. ஸோ இது எதை குறிக்கிறது, தேவனுடைய 2வது வருகையை குறிக்கிறது. தேவனுடைய 2வது வருகைக்கு மிக முக்கிய அடையாளம் என்ன, நோவா காலத்தில் சம்பவித்தது போல மனுஷகுமாரனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக சம்பவிக்கும். ஸோ இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சத்தியத்தில் சுவிசேஷத்தில் நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்கிற நபர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்மை என்ன செய்கிறார், ஒன்று இன்றைக்கு வாசித்த இந்த 12ஆம் வசனத்தின்படி நம்மை நேசிக்கிறார் என்பது அது உண்மை. ஆமென். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கோபப்படும் பொழுதும் நம்ம நேசிக்கிறார் தான் அர்த்தம். நம்மை ஆசீர்வதிக்கப்படும் பொழுதும் நம்ம நேசிக்கிறார் தான் அர்த்தம். அவருடைய அன்பு என்ன செய்யாது, ஒருபோதும் மாறவே மாறாது. ஆமென். கோபப்படும் போது அன்பு மாறாது, நேசிக்கும் பொழுதும் அன்பு மாறாது. எல்லா நேரங்களிலும் தேவன் ஒரு தகப்பனை போல நம்ம என்ன செய்கிறாரா, நேசிக்கிறார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. என்னது, தகப்பன். ஆமென். ஏன்னா நாம் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. எல்லா நேரத்திலும் நம்முடைய சொந்த தகப்பன்மார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மரிக்கும் வரையிலும் அல்லது மரித்த பிற்பாடும் நம்மோடு இருக்கிற ஒரே தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் விலகி போகவே மாட்டார். ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனை எப்பொழுதும் அண்டி கொள்ள வேண்டும், அல்லது அவரையே பற்றி அவரையே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நாம் தனியாக ஜீவிக்க கூடாது. ஒரு குடும்பத்தை போல அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களைப் போல நாம் தேவனோடு என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அபரிதமாக நடத்தி என்ன செய்வார், நம்ம நடக்க வேண்டிய வழியெல்லாம் கர்த்தர் காட்டுவார். நீ இந்த வழியில் தான் போகணும். இல்லை மற்ற உலக மக்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, ஏன்னா அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க பாட்டு போய்ட்டே இருப்பாங்க. அதில் வெற்றி வரும், தோல்வி வரும், இல்லை எல்லாவற்றையும் அவங்க சந்திப்பாங்க.
ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது தேவன் என்னெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டே தீர்வோம். கடைசியாக நித்திய ஜீவனையும் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். ஆமாம், அதுதான் இங்கே நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். இயேசுவும் அப்படி தான் வளர்ந்தார் இல்லை? மனுஷனுடைய தயவுலும் வளர்ந்தார், தேவனுடைய தயவுலும் வளர்ந்தார். ஸோ தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின்படியாக தகப்பனே, ஒரு பிள்ளையை ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ, அன்பு கூறுகிறாரோ, அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வாசிக்க கேட்ட இந்த வசனத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீர் கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் ஆண்டவரே எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகிறதே இல்லை தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறே ஆண்டவரே. இந்த பாதைக்காக, இந்த ஆண்டவரே நாட்களுக்காக, மாதங்களுக்காக, வருடங்களுக்காக உம்மை நன்றி உள்ளதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும், ஆராதனைகளையும், ஜெபங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தடையின்றி உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து விசுவாச ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்காக, சபை மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு வராமல் இருக்கிற அவர்களும் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சபை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இதை ஆண்டவரே நீர் பெருக செய்வீராக, சிஷ்யர்களாய் பெருக செய்வீராக. இது ஆண்டவரே மை துதிக்கிறோம். 12 பேர் 120 மாறினது போல இது நாங்கள் இருக்கிற கொஞ்சம் பேர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அநேக பிள்ளைகளை இங்கே கொண்டு வரத்தக்கதான எல்லா வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாதத்தில் நடைபெறுகிற எல்லா ஆண்டவரே சண்டே வர்ஷிப்புகளுக்காக, ஆண்டவரே ஃப்ரைடே நடக்கிற வர்ஷிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கரம் எங்களோடு வந்து நடத்தட்டும். விசுவாச குடும்பத்திற்கு தேவையான எல்லா சுகமும் பலனும் ஆண்டவரே அப்பா, பண தேவைகள் மற்ற தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா குறைகள் ஆண்டவரே நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவரே அப்பா மாறி உமக்கு பிரியமான காரியங்களை, உமக்கு சித்தமான காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தேவ கரம், தேவனுடைய ஆண்டவரே தெய்வீக கரம் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் மாறாதவர், நீர் என்றும் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவர், நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு இருந்து நடத்துகிற தேவன். தொடர்ந்து எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய பலன் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய கிருபை தயவு எங்களோடு இருப்பதாக. இது ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிச்சமாய் ஒளியாய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக எங்களை சுவிசேஷ ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக.
செய்கிற வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே போக்கு வரத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். எல்லா ஆண்டவரே தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இதோ அவருடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இப்படி கரம் அவளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே நஷ்டங்கள் ஆண்டவரே அப்பா நீங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற அப்பா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இந்த ஆராதனை, ஞானஸ்தான ஆராதனை ஆண்டவரே, திருவிருந்து ஆராதனை உம்முடைய கரத்தில் நாள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆண்டவரே வல்லமைகளை ஆட்கொண்டு நடத்தட்டும். இது ஆண்டவரே உம்முடைய கரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு பலனடைந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் பலனாய் தரித்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து புதிய விசுவாசிகளுக்காய் செபிக்கிறோம் தகப்பனே. புதிய விசுவாசிகளை கர்த்தர் தருவீராக. புதிய ஆத்துமாக்களை தருவீராக. ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்ன தேவன் புதிய ஆத்துமாக்களை தருவீராக. சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபை பிள்ளைகள் படிக்கிற படிப்புகளுக்காக நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க உம்முடைய கரம் அவளோடு இருக்கட்டும். எல்லா ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஞானம் பலன் ஆண்டவரே கிருபை கிடைக்கட்டும். இது ஆண்டவரே நல்ல சுக பலன் கிடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஆண்டுகிற எல்லா பிசாசின் கிரைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஆண்டவரே தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.